ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் குக்கு குக்கு சாங்கில் வர தீயோடைய மேக்கப் லுக்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. எதுக்கு ஸ்க்ரப் பண்ணணும்னா ஃபேஸ் நல்லா இன்னும் க்ளோ கிடைக்கும், நல்லா பிரைட்னஸாக இருக்கும். ப்ளம்முடைய டோனர் நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சீரம், ஹைட்ரேட்டிங் சீரம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுங்க. 2 மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இந்த கிளினிக்கோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா க்ளோ கிடைக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கலர் பார் உடைய ஸ்பாட்லைட் லோஷன். நெக்ஸ்ட் பிஎஸ்சி உடைய ப்ரைமர். இந்த ப்ரைமர் எதுக்குன்னா ஃபேஸில் இருக்க அந்த போஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிக்ஸியுடைய மிஸ்ட், நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் கன்சீலர். எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆரஞ்ச் கன்சீலர் எடுத்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஆரஞ்ச் கன்சீலர் எதுக்குன்னா இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டரை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் சாம்பர். என்னோட ஸ்கின் கலருக்கு எடுத்திருக்கேன் ஃபவுண்டேஷன். நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டர். ஃபேஸில் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாலாம் நல்லா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நோஸ், ஃபோர்ஹெட், அண்டர் ஐ நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு பிளெண்ட் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கான்டோர். இருக்கிறதுலே டார்க் ஷேட் எடுத்துக்கோங்க. டார்க் ஷேட் எடுத்துட்டு நோஸ் எந்தெந்த ஏரியாலாம் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் நல்லா கான்டோர் வச்சு கான்டோர் பண்ணுங்கள். இந்த டபுள் சீக். இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபேஸ். நான் இப்போ போட போகிற மேக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவலாக ஷேப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் சாம்பருடைய காம்பேக்ட் பவுடர். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணீங்களோ அந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் காம்பேக்டாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐப்ரோ. நைக்காவுடைய ஐப்ரோ பேலட். ஐப்ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஐப்ரோ பண்ணாதீங்க, சென்டர்லேருந்து ஐப்ரோ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நீங்கள் சென்டரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு கன்சீலர் போடுறோன்னா ஐஷேடோ வந்து நல்லா என்ஹான்ஸாக காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி கன்சீலர் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இந்த பியூட்டி கிளாடுடைய ஐஷேடோ பேலட். இதில் நிறைய மல்டி கலர்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லா கலர்ஸும் ஒரே பேலட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ரெவல்யூஷனுடைய ஐஷேடோ பேலட். நெக்ஸ்ட் ஹுடா பியூட்டியோட நியூட் ஐஷேடோ பேலட். இருக்கிறதுலே லைட் கலராக எடுத்துக்கிறேன், லைட் ப்ரௌன் கலராக எடுத்துக்கிறேன். அது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர். ஸோ நம்ம என்ஜாமி சாங்கில் இருக்கிற தீயோடைய மேக்கப் தான் நம்ம போட போகிறோம். அது மெயின் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ தான்.
நம்ம டபுள் கலர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச். இது டபுள் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆரஞ்ச் ப்ளஸ் ரெட் கலர். அண்டர் ஐ கூட அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக தெரியும். ரெண்டு கலரும் தனித்தனியாக தெரியாமல் ஜஸ்ட் ஈவனாக தெரிகிற மாதிரி நடுவில் மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டர். ஐப்ரோஸ் கீழே அந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷிம்மர் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ளஷ் இருக்கிறதுல பிங்க் கலர் இருக்கிற ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டர், பிஎஸ்சியோட ஹைலைட்டர் பவுடர். ஃபைனலி ஹுடா பியூட்டியோடைய லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக். இருக்கிற டார்க் ஷேட் எடுத்திருக்கேன், ரெட் கலர். நெக்ஸ்ட் ஐலாஷஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த கம் எடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுங்கள். முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபால் ஆகிடும். ஸோ ஒரு 2 செகண்ட் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் மஸ்காரா. கீழே கூட மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காஜல். மேக்கப் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே. மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ண முடிஞ்சிடும். 5 minutes. A few minutes later.